உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னொரு பொண்ணும் இந்த வீட்டுக்கு வரப்போகுது. ஆனால் இன்னும் இந்த வீடு இப்படியே தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே சோழன் வந்து சொல்கிறாரு, நிலா நீ குடும்பத்தை பற்றி யோசிக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உனக்கு என்ன வயசாகுது? பல்லவனை விட ஒரு 2-3 வயசு கூட இருக்குமா? நீ ஏன் நிலா இப்படியெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க? உன்னை நான் சென்னைக்கு கூப்பிட்டு வரும்போது என்ன உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன்? நீ கேட்குறதெல்லாம் நான் பண்ணணும். அதே மாதிரி நீ நல்ல ஆர்கிடெக்ட் ஆகணும். உன்னோட கனவெல்லாம் நீ வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தானே நான் கூட்டிகிட்டு வந்தேன். நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணனிலா. குடும்பத்தை பற்றி உடனே நடக்கணும்னா அது உடனே நடக்குமா? படிப்படியாக ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். நீ ரொம்பலாம் போட்டு இது பண்ணிக்காத நிலா. நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா சொன்னது தான் கரெக்டோங்கிற மாதிரி எனக்கு தோணுது தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் சோழன் இப்போ அப்பாவெல்லாம் இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் அப்பா என்ன சொன்னார்? உன் வீடு இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படி இருக்க வேண்டியவ இப்படி இருக்க வேண்டியவன்லாம் சொல்கிறாரு. ஆனால் நீ என்ன பண்ணுற? திரும்ப திரும்ப இப்படியே தானே இது பண்ணிட்டு இருக்க நிலா. உங்கள் அப்பா ஆசைப்படுற மாதிரி அவருக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னா நீ உன்னோட இதில் நீ அந்த இதில் நீ ஃபோக்கஸ் பண்ணனிலா. நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன். சந்தாவை பற்றி அண்ணன் அதெல்லாம் நல்லாவே பார்த்துக்கோ. நீ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத. சந்தாவை பார்த்துக்க வேண்டியது அண்ணனோட பொறுப்பு. அதே டைம் ஒன்றை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே. இப்படிலாம் போட்டு ஓவராக திங்க் பண்ணாத நிலா அப்படின்னு சோழன் வந்து நிலா மேலே ரொம்பவுமே அக்கறையோட, நீ வீட்டில் என்னதான் வந்துட்டு இவ்வளோ ஒரு பொறுப்போடு நீ இருக்கங்கிறது சந்தோஷமாக இருந்தாலும் நீ உன்னோட இதில் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருஷனா அங்கே நிலாவுக்கு மோட்டிவேட் பண்ணுறது இங்கே யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வீட்டு ரூம் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்கும்போது சோழன் சொல்கிறாரு, என்ன நிலா நீ ஒன்றை மாதிரிலாம் இல்லை. நீயே இந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சந்தாவெல்லாம் இருக்க முடியாதா? சந்தாவோட வீட்டையே நீ பார்த்துருக்கல எப்படி இருக்குன்னு. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடு போதுங்கிற அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் சந்தாலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துப்பாங்க நிலா. நீ ரொம்பலாம் யோசிக்காத அப்படிங்கிறாங்க. என்ன பேச்சு இது சோழன்? இப்படியெல்லாம் ஒருத்தரை பற்றி தரக்குறைவாலாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஐயோ நிலா, நான் தரக்குறைவாலாம் சொல்லலை. அவ்வளோ பணக்காரியாக இருந்த நீயே, அவ்வளோ பெரிய வசதியான வீட்டில் இருந்த நீயே இந்த வீட்டில் வந்து இருக்கலையா? அப்படி இருக்கும்போது சந்தாவால் இருக்க முடியாதா? அதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அது என்னவோ உண்மைதான். ஆனால் சந்தா வந்தால் வீடு எப்படி இருக்கும்? 2 பேர் இருக்க போகிறீங்க. அப்போது நம்ம பழைய மாதிரியே இருப்போமா நிலா? இல்லை இனிமேல் வேறு வேறு மாதிரி ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிறாங்க. சோழன் எப்போவுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. குடும்பம்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு மேலே குடும்பமா? அப்படிலாம் இல்லை. குடும்பம்னா கொஞ்சம் நெஞ்சம் சண்டை சச்சரவு வரதான் செய்யும். ஆனால் அதை எப்படி நம்ம சமாளிக்கிறோங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. நிலா, நீ எப்படி நிலா இப்படிலாம் இருக்க? உன் அப்பா உங்கள் வீட்டில் அவங்கெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்காங்க. ஆனால் நீ அப்படியே வேறு மாதிரி இருக்கியே. உன்னை நினச்சா எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தெரியுற நிலா அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோன்னாலே எந்த பிரச்சனைக்கும் வேலையே இல்லை சோழன், புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஃபோன் வருது. சோழன் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு நிலா, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே வெளியே தூக்கிட்டு போகிறீங்க? ஏன் இங்கே பேச வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை நிலா, இங்கே பாரு முன்னாடியே நான் பேசுகிறேன், இங்கே சிக்னலே கிடைக்காது அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஆனால் அங்கே நல்லாவே கேட்குது. நிலா அப்படியே முறைக்கிறாங்க. இவன் நேரம்னு பார்த்து இங்கே நல்ல சிக்னல் கிடைக்குது பாரு அப்படின்ட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. கடைசியில் இப்போ பேசுகிறது யாருன்னா அங்கே டூருக்கு போகும்போது கூட்டிகிட்டு போனாங்களே அந்த அப்பா அம்மா, அவங்க தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சோழனுக்கு ஃபோன் பண்ணி பேசினோன்னே சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போது நிலாவை பற்றிலாம் கேட்கும்போது நிலா நல்லா தான் இருக்கா, என் கூட தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா கிட்டேயும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிலா பார்த்துட்டு யார் அப்படிங்கிறாங்க. நம்ம டூருக்கு போனோம்ல, கோவிலுக்கெல்லாம் போனோம்ல, அந்த அப்பாவும் அம்மாவும் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, இப்போ நிலாவும் வாங்கிட்டு சொல்லுங்கம்மா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா அப்படின்றாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னோடனே சரிம்மா ஃப்ரீயாக இருக்கீங்களா இல்லை ஏதாவது வேலை இருக்கா அப்படின்றாங்க. இல்லைம்மா, இந்த அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடெல்லாம் போயிட்டுருக்கு, அதனால தான் கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றாங்க. சரிம்மா, அப்படியே நீங்கள் இந்த சைடு வரும்போது மறக்காமல் சாயந்தரமாக இந்த சைடு வந்துட்டு போங்களேன் வீட்டுக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ சோழன் கிட்ட கூட அப்படின்னோடனே சரிண்ணா சோழன் கிட்ட கொடுத்தோன்னே சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. சோழா, நான் நிலா கிட்ட சொல்லிட்டேன், அவள் ஏதோ வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறா. ஆனால் இன்றைக்கி சாயந்தரம் நீ நிலாவை கூட்டிகிட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்ப்பா அப்படின்றாங்க. ஏம்மா திடீர்னு கூப்பிட்றீங்க? ஏதாவது விசேஷமாம்மா திடீர்னு கூப்பிட சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ வா, ஏன் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உனக்கே புரியும். உன்னை நான் சாதாரணமாக கூப்பிடுவேனா? அதுவும் 2 பேரையும் கூப்பிட்றேன்னா விஷயம் எல்லாமே நான் கூப்பிடுவேன். கட்டாயமாக சாயந்தரம் நீங்கள் இங்கே வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாரு. நீ வா, ஏன் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்ட்டு வச்சிடுறாங்க. நிலா பார்த்துட்டு என்ன சோழன் திடீர்னு இன்றைக்கே வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அதான் நிலா, எனக்கும் ஒன்றும் புரியல. திடீர்னு கூப்பிட்ற
கூப்பிடுறாங்க. சரி சாயந்தரம் நீ தான் ஏதோ சோக்கரு அப்புறம் ஏதோ தோடு இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னியே, அப்படியே போவோம்ல, அப்படியே போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சோழன் அப்படின்ட்டு இப்போது சாயந்தரம் பார்த்தா கிளம்புறாங்க. சாயந்தரம் இங்கே கிளம்பும் போதே பார்த்தா சேரனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. பல்லவன் பாண்டி எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது இப்போ இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ சேரன் பார்த்துட்டு என்னப்பா வெளியே கிளம்புறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் உடனே ஆமாண்ணே நிலாவுக்கு ஏதோ சோக்கர்லாம் வாங்கணுமா, அதனால தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாண்டி பார்த்துட்டு என்னது ஜோக்கர் வாங்க போகிறீங்களா, வீட்டில் ஏற்கனவே இங்கே ஒருத்தர் ஜோக்கராக இருக்குது பத்தாதா, இன்னும் வேறு ஜோக்கர் வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு அப்படி கோவமாக வருது. டேய் என்னை பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதாடா அப்படின்றாங்க. நான் சொல்லலடா, இப்போ நீ தான் சொன்ன, அதுவும் அவங்க வாங்க போகிறாங்கன்னு சொன்னியா, அதான்டா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. டேய் அது பேர் ஜோக்கர் இல்லைடா சோக்கர் அப்படிங்கிறாரு. எது சோக்கரா அப்படின்னா அப்படிங்கிறாரு. நிலாக்கு உடனே சிரிப்பு வந்துடுது. நிலா ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அது ஒன்றும் இல்லை பாண்டி, கழுத்தில் போடுற அது ஒரு செட்டு, நான் அதுவும் நெக்லஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது பேர் சோக்கர், அது கழுத்தை ஒட்டி போடுறது அப்படிங்கிறாங்க. ஓ அதுக்கு இப்படிலாம் பேர் வச்சுருக்காங்களாங்க, சரி 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 நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. இவன் சொன்னோன்னே ஜோக்கர் வாங்க போகிறேன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் ஆல்ரெடி இவனே ஒருத்தன் இருக்கானே, இன்னொரு ஜோக்கரை வேறு வாங்கணுமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னோடனே பாண்டி இப்படி சொன்ன உடனே இங்கே சோழனுக்கு கோவமே வருது. டே பாண்டி இதுக்கு மேலே பேசணும் நான் அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட போகிறாங்க. இங்கே சேரனாக இருக்கட்டும் பல்லவன் அப்புறம் நிலாவுக்குலாம் அப்படி சிரிப்பாக இருக்குது, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இங்கே சோழன் பார்த்துட்டு என்னவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், உங்களுக்குலாம் அவ்வளோ சிரிப்பாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இப்போது பல்லவனை பார்த்துட்டு அண்ணா பாண்டியன் என்னென்ன தப்பாக சொல்லிருச்சு, அண்ணன் சரியாக தானே சொல்லிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பல்லவனும் பார்த்துட்டு சொன்ன உடனே நிலா டக்குன்னு சரி விடுங்க சோழன் டைம் ஆகுது வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. உன்னை வந்து பேசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடு. ஸோ இப்போ நேராக அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. போயிட்டு இப்போது காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணோன்னே 2 பேரும் வெளியில் வந்துட்டு வாங்க வாங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் அப்படி மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே உட்கார வச்சுட்டு இருமா காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா பரவாயில்ல இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு தான் வரோம், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க. சரிம்மா தண்ணியாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பார்க்குறாங்க. என்ன 2 பேரும் எப்படி இருக்கீங்க, இவ்வளோ நாள் ஆகுது, ஒரு சந்தோஷமான செய்தியே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. நிலாவும் சோழனும் அப்படி மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. சந்தோஷமான செய்தி தானேம்மா, அதான் அண்ணனுக்கு வர வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம், அதுக்காக தான் எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் சேரனுக்கு நடக்கிறத கேட்கல, சேரனுக்கு தான் அந்த கல்யாணமே நின்று போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ திரும்பவும் நீங்கள் அதே பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறீங்கிறது சந்தோஷம்தான், நான் அதை பற்றி கேட்கல, உங்கள் 2 பேருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டேன் அப்படின்றாங்க. அப்போ சோழனும் நிலாவும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. அதுக்கு என்னம்மா இன்னும் லைஃப்பில் எவ்வளவோ இன்னும் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, இப்போ உடனே வான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு இங்கே சோழன் சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது சோழா, கடவுள் கொடுக்கும்போதே நம்ம அதை வாங்கிக்கணும், இப்போ நம்ம வேணான்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் நம்ம வேணும்னு கேட்கும்போது கடவுள் கொடுக்க லேட் ஆக்குனாருன்னா அப்போ அழுது பிரயோஜனம் இல்லை, நம்ம தான் வருத்தப்படணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவும் பார்த்துட்டு புரியுதுங்கம்மா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நிலா சோழனை பார்த்துட்டு சோழன் எதுக்கு வர சொன்னாங்க கேளுங்க அப்படிங்கிறாங்க. இரு நிலா கேட்குறேன் அப்படின்ட்டு இப்போ இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேரும் பார்த்துட்டு என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னோம், என்ன ஏதுன்னு சொல்லாமல் இவங்க உட்காந்துட்டே இருக்காங்களேன்னு யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லைம்மா நிறைய வேலை இருக்குது, எதுக்காக வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்றாங்க நிலா. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் வெளியில் கிளம்புறோம் அப்படின்றாங்க. அப்போ டக்குன்னு சோழன் பார்த்துட்டு வெளியில் கிளம்புறீங்களா அப்படின்னா எங்கம்மா கோவில் ட்ரிப்பா இல்லை வேறு எங்கேயாவதா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ரொம்ப ஒரு லாங் ட்ரிப்பு இது, ஆனால் கோவில் ட்ரிப் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னா நான் தானே வரணும், நான் ஆனால் என்றைக்குன்னு சொல்லுங்கம்மா, இப்போது நான் கிளம்புனேன்னா போயிட்டு வர்றதுக்கு அண்ணனோட நிச்சயதார்த்தத்தெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகிடுமே அப்படிங்கிறாங்க. அதுக்கெலாம் ஒன்றும் அவசரம் இல்லை சோழா, நீ பாரு நான் வேறு டிரைவரை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வேறு டிரைவரா, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, இதை சொல்கிறதுக்கா என்னை கூப்பிட்டீங்க, நீங்கள் வேறு டிரைவர் வச்சு போகிறதெல்லாம் சேஃபாக இருக்குமா, என்ன மாதிரி எல்லோரும் உங்களை கூப்பிட்டு போவாங்களா, நான் தானே உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போவேன், இதை சொல்கிறதுக்கா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னோடனே இங்கே 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியாமா ஏதாவது சொல்லிட்டு சிரிங்களேன் அப்படிங்கிறாங்க. சோழா அது கிடையாது, இங்கே லோக்கலில் நான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உன்னை தான் கூப்பிட்ருப்போம், ஆனால் நாங்கள் போகிறது ஃபாரின் ட்ரிப்பு அப்படிங்கிறாங்க. ஃபாரின் ட்ரிப்பா, அப்படியா உங்கள் பசங்களை பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. பார்க்குறதுக்கு மட்டும் போகலை, அங்கேயே நாங்கள் இனிமேல் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம், வயசான காலத்தில் இங்கே தனியாக இருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க, அங்கேயே வாங்கினேன் பசங்க கூப்பிடுறாங்க, அதனால தான்
அங்கேயே போகிறோம், இங்கே தேவையான அளவு எல்லா கோவிலையும் சுற்றி பார்த்தாச்சு, சரி ஃபாரினில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாமேன்னு சொல்லி அங்கே கிளம்புறோம், வரதுக்கு எப்படி 2-3 வருஷம் ஆயிரும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் சொல்லும்போது, உன்னை வர சொன்னதுக்கான காரணம் அப்படின்ட்டு, ஏங்க அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இதோ வரேம்மா அப்படின்ட்டு அவரும் போயிட்டு எடுத்துகிட்டு வராரு. இவங்க 2 பேரும் இப்படி பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் இதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் எழுந்து முழிச்சிட்டு, என்னது இது அப்படிங்கிறாங்க. வாங்கி தான் பாரேன் அப்படின்ட்டு, சரி நீ இப்போ கையை நீட்டி வாங்கினா அதில் கார் கீயை கொடுக்குறாரு. சோழன் பார்த்துட்டு, என்னப்பா கார் கீயை கொடுக்குறீங்க, உங்களோட காரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழா, இதை வச்சு நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன், நாங்கள் தான் ஃபாரின்கே போக போகிறோம், வரதுக்கு 3 வருஷத்துக்கு மேலே ஆகலாம், இல்லை அங்கேயே இருக்கிறதுனா கூட இருந்துருவோம், இந்த காரை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அதனால தான் எல்லாத்தையும் இங்கேயே செட்டில் பண்ணிவிட்டு கிளம்பிடலான் இருக்கோம். அப்போ தான் யோசித்தேன், நீ அங்கே வேலைக்கு தானே ஓட்டிகிட்ருக்க, உங்ககிட்ட சொந்த கார் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, என்கிட்ட இன்னொன்று சொந்தமாக கார் வாங்கலை, ஆனால் கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேண்ணா அப்படிங்கிறாங்க. அதையே கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன்னு இழுத்துட்டேன், ஆல்ரெடி உன் கையில் சாவியே கொடுத்துட்டேன், இனிமேல் அது உன் கார் தான் அப்படிங்கிறாங்க. நிலாவும் சோழன் அப்படி மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. அப்போ உடனே, இல்லைப்பா இப்போ உடனே கார் வாங்குற அளவுக்கெல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, அண்ணனோட தேவை வேறு இருக்குது, அதுக்கு தலைக்கு மேலே செலவு இருக்குது, இப்போதைக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நாங்கள் இப்போ உன்கிட்ட காசு கொடுன்னு கேட்டோமா, யார்கிட்டயோ கொடுக்குறத உன்கிட்ட கொடுக்குறோம், நீ இதை வச்சுக்கோ, உன்னால் எப்போ முடியுதோ கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கொடு, மொத்தமாக கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனால் இனிமே இது உன்னோட கார் தான், இதை நீ தான் வச்சு ஓட்ட போகிற, இது உன்னோட சொந்த காரு, புரியுதா, புடி அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக இப்போது சோழன் கையில் கொடுத்தோன்னு நிலாவும் சோழனும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. அப்போது என்ன, இதை பற்றி உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ டிஸ்கஸ் பண்ணணுமா, பேசு, அதனால என்ன, போங்க போய் பேசிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்துட்டு, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கம்மா, இவ்வளோ தூரம் நீங்கள் கம்பல் பண்ணி சொல்கிறீங்க, ஆனால் அதை கடனாக வாங்குற மாதிரி இருக்குமே, உடனே கொடுக்கணுன்னா அதனால தான் யோசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனே, உங்ககிட்ட நீங்கள் காசு கொடுங்க, எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் ஃபோன் கூட பண்ண மாட்டோம், உனக்கு எப்போ தோணுதோ உங்ககிட்ட எப்போ இருக்கோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடு, அவ்வளோதானே, இதுக்கு மேலே இன்னும் உனக்கு என்ன நான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழனும் பார்த்துட்டு, என்ன நிலா சொல்கிற, வாங்கிக்கலாமா அப்படிங்கிறாங்க. சரிங்க சோழன் வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே இப்போது அந்த கார் கீயவும் வாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேர்கிட்டையும் 2 பேரும் ஆசீர்வாதமும் வாங்கினதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கணும். திரும்ப நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு வரோம் அப்படின்னா உங்கள் 2 பேரையும் குழந்தையோட தான் பார்க்கணும், அப்படியே இடையில ஏதாவது நல்ல செய்தி நடந்தாலும் நீ எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லணும் சோழா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேம்மா அப்படின்ட்டு, ஆனாம்மா நீங்கள் ஏர்போர்ட் போகிறப்பெல்லாம் இங்கே என்ன தான் கூப்பிடணும், நான் தான் வந்து உங்களை ட்ராப் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் ஒன்றை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இந்த கார் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. இப்போ நான் இந்த காரில் வந்திருக்கேன், இதை விட்டுட்டு திரும்ப வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த கார் நிற்கட்டும் சோழா, இதில் ஃபஸ்ட்டு நீ கூட்டிகிட்டு போ, உன் பொண்டாட்டியை நீ கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த காரை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாமியை கும்பிட்டுட்டு அந்த காரை எடுத்துகிட்டு நேராக இப்போ வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் இப்போது வேறு காரில் வந்திருக்காங்கன்னு வீட்டில் இருக்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. என்னென்ன வேறு கார் எடுத்துகிட்டு வந்திருக்க, ஏன்னா அந்த காரை நீ எப்பயுமே கொடுக்க மாட்டியே, அதுதானே உனக்கு ராசியான காருன்னு, அந்த காரை தானே நீ வச்சிட்ருப்ப, எப்படி ஓனர்கிட்ட இருந்து நீ வேறு காரை வாங்கின அப்படின்ட்டு இங்கே பல்லவன் கேட்ட உடனே 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்து சிரிக்கிறாங்க. சேரனும் பார்க்குறாரு, என்னடா அவன் கேட்டுகிட்டே இருக்கான், நீங்கள் 2 பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னோடனே, அண்ணா இது ஓனர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வரலண்ணே, இது இனிமேல் நம்மளோட சொந்த காரு, என்னோட காரு அப்படிங்கிறாரு. நிலாவுக்கு அப்படி பார்த்து சிரிக்கும்போது, என்னப்பா நிலா இவன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான், ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்ன உடனே எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. நடேசனுமே பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு, பரவாயில்ல இப்போ இவனுக்குன்னு ஒரு சொந்த கார் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் பல்லவன் இருந்துட்டு பார்த்துட்டு, பாத்தியானே சந்தானி இந்த வீட்டுக்கு வரப்போகிற நேரம் நீ புது கார்லாம் வாங்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இங்கே நிலா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே டக்குன்னு சேரனுக்கும் ஒரு மாதிரி இருந்தாலும் நடேசன் டக்குன்னு என்ன சொல்லிடுறாரு, ஏண்டா சந்தா வர நேரம் தான் இவனுக்கு கார் வருதா, ஏன் நிலாவுக்கும் சோழனுக்கும் இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ இவங்க கல்யாணம் நல்லபடியாக ஆகி 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்து இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் இவனுக்கு இப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே, அதை என்ன சந்தா வந்த உடனேன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்த உடனே சேரனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி முகம் மாறுதே அப்படிங்கிறத பார்த்துட்டு நிலா, அங்கிள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பல்லவா, அந்த மாதிரியும் இல்லை, நம்மளோட ஒரு எஃபர்ட் ஒன்று போடுறோம் அப்படின்னா அது எப்போ நடக்கணுமோ அது தானாக நடக்கும்டா, இது இவங்க வந்த நேரம் அவங்க வரப்போகிற நேரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சோழன் ரொம்ப வருஷமாக அவங்களுக்காக கார் டிரைவ் பண்ணியிருக்காரு, அவங்க இப்போ ஃபாரின்கே போகிறாங்க, யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, சோழன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால சோழன்கிட்டே இருக்கட்டும்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது என்னாலேயோ இல்லை சந்தா வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுனாலலாம் இல்லை, சோழன் அங்கே போட்ட
எஃபர்ட், அவங்களுக்கு எவ்வளோ அவங்கள வந்து அப்படியே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அப்பா அம்மா மாதிரி நல்லா கவனிச்சுக்கிட்டது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போய் சோழனுக்காக மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இது முழுக்க முழுக்க சோழனோடது தான். அதனால் நானும் சந்தாவோ கிடையாது அப்படின்ட்டு இங்கே நிலா சொன்ன உடனே அப்படி சோழனை பார்த்து சிரிக்கிறாரு. அப்போது பல்லவன், சாரி நீ ஏதோ தோணுச்சு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல விடுறா, அதனால என்ன, அதுக்காக சோழன் பண்ணது இல்லைன்னு ஆகிடாதுல அப்படின்ட்டு இங்கே சிரிச்சுக்கிட்டே உள்ளே வராங்க. ஸோ இப்போது அந்த கார் வெளியில் நிற்கும்போது இங்கே வெளியில் உட்காந்து இப்படி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. நிலா வந்து பார்த்துட்டு, என்ன சோழன் காரையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா, இந்த காரை எப்படி மாடிஃபை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி நல்லா தானே இருக்குது அந்த காரு, இதை என்ன நீங்கள் என்ன மாடிஃபை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா, இந்த கார் என்ன நான் இப்படியே வச்சுட்டு இருக்க போகிறேன்னா, எப்படியும் இதுக்கு இனிமேல் நான் ட்ராவல்ஸ் மாதிரி இதை ஓட்ட தான் போகிறேன், அப்படி இதிலேருந்து நான் படிப்படியாக ஒன்று ஒன்றா பண்ண போகிறேன். அதான் இதுக்கு அப்படியே நிலா கேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பல்லவன் டக்குன்னு பார்த்துட்டு, அண்ணா சூப்பர்ண்ணே, இப்போ சொன்ன பாரு, அன்னி பேரை வைண்ணே, உன் பேரெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒட்டிட போகிறேன், அன்னி பேரை வைய, சும்மா எப்படி கஸ்டமர் பிச்சுக்கிட்டு வராங்கன்னு பாரு அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு, டேய் பல்லவா என்னடா அப்படிங்கிறாங்க. அண்ணி அப்படி சொல்லலை, நீ அந்த பேர் நல்ல ராசியான பேர், அதுவும் உங்கள் பேரில் வச்சா கண்டிப்பாக வருவாங்க நீ எல்லாருமே. அண்ணன் வேணால் பாருங்களேன், இது காரு உங்கள் பேரை ஒட்டுச்சுன்னா இன்னும் மேலே மேலே 2-3 கார் வச்சு அப்படியே நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கே இடம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. சோழன் பார்த்துட்டு, டேய் நிறைய கார் வாங்கி எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போட்டேன்னா நான் எதுக்கிட்ட இங்கே கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறேன், அந்த ஆஃபீஸில் தானே எல்லாம் நிற்கும் அப்படிங்கிறாங்க. பாத்தியானே, ஒரு கார் வாங்கிட்டு இப்போது வீட்டையே மறந்துட்டு வேற எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டு வாங்குற அளவுக்கு பேசிட்டு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. பின் என்னடா, நிலாவோட அந்த ஆசையே அதானே. என்கிட்ட நிலா உனக்கு என்ன ஒரு லைஃப்பில் ட்ரீம் இருக்குன்னு கேட்டால் சொல்லக்கூட எனக்கு தெரிலடா. அன்றைக்கி அவள் கேட்டப்போ நான் பாட்டுக்கு ஏதோ பைத்தியக்கார மாதிரி வளரிட்டு இருந்தேன். ஆனால் நிலாவுக்காக நான் ஒன்று பண்ணணும்னு செஞ்சப்போ எனக்கு தெரிஞ்சது, அதுலேயும் நான் முன்னேறி வரலான்ட்டு நானாக ஒவ்வொன்றா படிப்படியாக வரணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கடவுளே பார்த்து அவங்க மூலமாக இந்த காரையும் எனக்குன்னு சொந்தமாக்கிட்டாரு. இனிமேல் நீ வேணா பாரு, போக போக எப்படி முன்னேறி வரேன்னு அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் பார்த்துட்டு, டே சோழா, நீ முன்னேறி வந்து நிலாவை நீ சந்தோஷமாக பார்த்துட்டு அவங்க அப்பா முன்னாடி அவர் சந்தோஷப்பட்டு, நீ கரெக்டான மாப்பிள்ளை தான், நிலா கரெக்டாக தேர்ந்தெடுத்திருக்கா உன்னன்னு அவர் சந்தோஷப்படுற மாதிரி நீ நடந்துக்கிட்டினாலே அதுவே எனக்கு சந்தோஷம்டா அப்படின்னு இங்கே சேரனும் சொல்கிறாரு. நிலாவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.